விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். தன்மையினால் கண்ணும் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்துல இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது. முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாராலும் நிராகரிக்க முடியாது. அதே நேரம் ஒரு அதியோக ஒரு பேரின்பம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு பெருஞ்செல்வம், பெரும் பணம் தரும் யோகம். உலகத்தில் எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம். ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டித்தரப் போகின்றது என்பார். அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா? எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம். அதாவது ஒரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவானின் தனகாரகன். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன். காலபுருஷ தத்துவப்படி 9-12 9ஆம் அதிபதி பணத்தின் உச்சம், 12ஆம் அதிபதி புதையல். இந்த 2 ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை, பல கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி. ஆக நிச்சயமாக 170% இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும். அப்ப இந்த 30% மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 70% பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும். யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால், அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், குருவுக்கு பயகிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான தசாபுத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் இதுதான். அதுதான் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்புல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை.
அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை. அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். யாருக்கு என்ன யோகங்கள், எப்படிப்பட்ட யோகங்கள், எப்படிப்பட்ட பேரின்ப பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தீர்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா, என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள், என்னென்ன குடும்ப பிரச்சனைகள், என்ன தொழில் பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது, அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள், இந்த அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீருமா, திருமணங்கள் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படையில், ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி அமைப்புகளில் என்ன யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதிச்சார அதிவேக அதியோக அதிச்சார குரு பயிற்சி. அதாவது அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா என்ன, நம்ம அதிவேக விரைவிரையில் அதிவேக விரைவிரையில் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அதியோக அதிவிரைவு அதியோக அதிச்சார குரு பயிற்சி. இங்கே பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை, பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த 8/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப 10/11/12 கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள், 21/12/2025 வரை 3.5 மாதங்கள் இந்த கடக ராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள். இந்த முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது. யாராலுமே நிராகரிக்க முடியாது.
நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள், சாதனைக்குரிய நிகழ்வு, உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள். ஆக இது பொது பலன். ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வேதம் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாருக்குமே அப்படியே நடந்துறாரு. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பா இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தடைப்படும். சரிங்களா? இப்ப தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு, அதி யோக, அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்ப்போம். மேச ராசி நேர்களே, உங்களுக்கான அதியோக, அதிவிரைவு குரு பயிற்சி, அதிவேக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள், மேச ராசிக்கான பலன்கள் சிறப்பாக நல்ல கவனிங்க. மேசராசி நேர்களே, உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலச்சக்கரத்தின் காலஸ்புருஷ தத்துவப்படி 4ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடம், காலப்புருஷ தத்துவப்படி 4ஆம் இடம், உங்களுக்கும் 4ஆம் இடம். மேச ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணாதிபதி ஒரு 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அடிக்க போது புதையல், ஒரு முக்கிய மாற்றம், மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தன யோகம், பூமி, இடம், வாசல், சொத்துக்கள், சுகங்கள் அனைத்தும் பெறுகின்ற சுகஸ்தானம், சகல செல்வங்களையும் பெறக்கூடிய ஸ்தானம், மிகப்பெரிய கல்வியை பெறுகின்ற ஸ்தானம். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். கல்வி சுகம், தன சுகம், செல்வ சுகம், சொத்து சுகம், மனைவி சுகம். வீட்டில் பிரச்சனை செஞ்ச மனைவி கூட அப்படியே குணம் மாறணும். வீட்டில் பிரச்சனை பண்ண மனைவி கூட பிரச்சனை இல்லாம பதுங்கி இருக்கக்கூடிய நிலை, ஒரு நிம்மதியான காலம், ஒரு மகிழ்ச்சியான காலம். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல குரு பகவான் சந்திரனுடைய மனோகாரன், சந்திரன் வீட்டில் குரு பெயர்ச்சி அடைகிறார் 8/10/2025. ஆக மனசும் உடலும், உங்க மனசும் உடலும் சந்தோஷப்படும். எப்படி சந்தோஷப்பட போகுது? படிச்சா வேலை, என்ன படிச்சுமோ அதுக்கேற்ற வேலை, தொழில வருமானம், வருமானம் கொட்டி தருகின்ற வருமானம். சரி, ஒரு சொத்து வாங்கணும், ரொம்ப நாள் தடைப்பட்டு போச்சு, அந்த சொத்தை வாங்கலாம். ஒரு முக்கியமான பதவி, அந்த பதவி எதிர்பார்த்து ரொம்ப நாள் ஏமாந்து போனோம், இப்ப அந்த பதவி கிடைச்சிடும், உயர்ந்த பதவி. பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம், என் பிள்ளைக்கு நிறைய நல்லா படிச்சிருக்கேன், அவனுக்கு நல்ல வேலையே கிடைக்கல. ஏன்னா அவர் புத்திர காரகன், தனகாரகன் மட்டுமல்ல, புத்திர காரகன். சரி, அடுத்து 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா அது ஒரு தந்தையால் உயர்வு பெறுதல், பூர்வீகத்தால் உயர்வு பெறுதல். அப்பாட்ட ஒரு முக்கியமான ஒரு சொத்துக்காக, ஒரு வியாபாரத்துக்காக முயற்சி செய்யும்போது தந்தையினுடைய ஒரு ஆதரவு வேண்டும் பொழுது அது அவர் கொஞ்சம் தடை பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. அவர் மனவு பிள்ளைக்கு இதை செஞ்சிருவோம், பிள்ளைக்கு இந்த சொத்தை எழுதி வச்சிருவோம், பிள்ளைக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்துருவோம், வேலையை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்க காசு பூரா உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார், சொத்துக்களை கொடுத்து விடுவார். தந்தையால் யோகம், பூர்வீகத்தால் யோகம், அரசாங்கத்தால் உயர் பதவி, இப்படி அனைத்திலும் அள்ளித்தருகின்ற யோகமாக மேசராசிக்காரர்கள் அந்த பதவி யோகமும், பண யோகம், பதவி யோகம், புகழ் யோகம் என்று வந்தால் ஏற்கக்கூடாதா? ஏற்க மாட்டீர்களா? கண்டிப்பாக. எல்லாரும் உலகமெங்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகின்ற ஒரு அதிச்சார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி. அதே நேரம் இந்த குரு பயிற்சி ஆகின்ற அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில்
இரண்டாம் அதிபதி 6ஆம் இடத்தில் இரண்டாம் அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகத்தின் மூலம் வருமானம் தரக்கூடிய பல போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஐஏஎஸ் போட்டியோ ஒரு ஐபிஎஸ் போட்டியோ ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வியிலோ வெற்றி பெறக்கூடிய நிலையில், ஏனென்றால் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் வேற. பரிவர்த்தனை யோகம் இந்த 3 மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். என அடுத்து வரக்கூடிய காலங்கள் மேசத்திற்கு அடுத்தடுத்து சில கிரக மாற்றங்கள், அதாவது குரு பயிற்சியோடு சேர்ந்து சுக்கிரன் சில காலங்கள் ஐப்பசி 11, அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் குரு பயிற்சியான அடுத்து ஐப்பசியில் துலா ராசியில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் மாதிரி பயிற்சி ஆடி விடுவார். சுக்கிரன் பயிற்சி ஆகி விடுவார். அடுத்து விருச்சகத்தில் பூமிஸ்தானத்தில் விருச்சகத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் அற்புதமான பூமிகாரகம் வலிமை அடைந்தால் அற்புதமான யோகம். இந்த 3 மாத காலங்கள் குரு இருக்கும். அதாவது தனிமரம் தோப்பாகாது. ஒரு குருவை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியும். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும்ல. அப்ப மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்திலே சனி ராகு தொடர்ந்து குபேர நட்சத்திரம் சொல்லுவாங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில். அப்ப அந்த குபேர நட்சத்திரம் எப்ப வேலை செய்ய போகுதுன்னு பாத்தீங்களா? ஏற்கனவே குபேர அப்ப வருது 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 வந்துருச்சு. வருதுன்னா வந்துருச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அது பாடல் கொடுக்க வருது வருது விலகுன்ற மாதிரி உங்களை அப்படியே பணம் பதவி புகழ் உங்களை கிட்ட நெருங்க போகுது, கொட்ட போகுது. வெறும் வார்த்தைக்கு அல்ல, நடக்கும். இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஆக இந்த குரு பயிற்சியுடன் சுக்கிர பயிற்சி, புதனுடைய பயிற்சி, இந்த குரு அதாவது புதன் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம், அடுத்து செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் ஒரு 8ஆம் இடத்துல ஒரு பூமிகாரன் வலிமை அடைந்தால் நாடாளுவான். நாடாளும் யோகம். லக்னாதிபதியும் வலிமை அடைந்து 8ஆம் அதிபதியும் வலிமை அடைந்தால், அப்ப லக்னாதிபதி மேசத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி ராசியாதிபதி. அப்ப 8ஆம் இடத்து அதிபதி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய், இரண்டுக்கும் அதிபதி ஆட்சி, அதாவது ஆட்சியில் அமரும் பொழுது நாடாளும் யோகம். அப்ப அது நாடாளும் யோகம் அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த பதவி யோகம், புகழ் யோகம், செல்வ யோகம், தொழில் வருமான முன்னேற்றம் சிறப்பா இருக்கு. கிரக அமைப்புகள் ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தில் அமைந்திருக்கிறது. ஆக மேசராசினியர்கள் இது ஒரு பொதுவான திரும்ப நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னதே திரும்பவும் உங்களுக்கு ஒரு விளக்கம். பிரம்மன் உங்களுக்கு இதில் சொல்லப்படுகின்ற பலன்கள் நான் தான் சொல்லிட்டேன். இது அனைவருக்குமே இந்த பலன்கள் நடக்க போறதில்ல. ஒரு 70-80% நிச்சயமாக நடக்கும். ஆக அந்த 20-30% யாருக்கு நடக்கலைன்னா உங்களுடைய தனிப்பட்ட மோசமான தசாபுத்திகள், உங்க ஜாதகத்தில் குரு பகவானுக்கு எதிர்ப்பான பகை கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடந்தால் இந்த பலன்கள் நிச்சயமாக தடைப்படும். அதுதான் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்ப சரியாகும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நிவர்த்தி பண்ணிக்கணும். ஒரு ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்க 19 வருடம், ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க 18 வருடம். இதெல்லாம் நீண்ட கால துன்பத்தை கொடுத்துரும். யோகமாக வந்தால் நீண்ட கால யோகம், துன்பத்தை கொடுத்தால் நீண்ட கால துன்பம். அதை அறிந்து அதற்கான நிவர்த்திக்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.